பெங்களூர்ல ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய தாய் கர்ப்பம் தரித்திருக்கும் போது சுகர் வியாதினாலே ரொம்ப தாக்கப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்கு இருந்த அந்த சுகர் வியாதி அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. குழந்தையினுடைய 10வது வயதுல இன்சுலின் போட்டு தான் அது வாழணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஆமா, ஐயோ உன் எதிர்காலம் எப்படி அமைய போதோ தெரியலையப்பா, இந்த வயசுலயே நீ இந்த வியாதியை சுமக்கிறிய, நீ எப்படி வாழ போற, நீ எப்படி இருக்கு. இன்றைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதை அவர் நெருங்க போகிறார். ஆனா இந்த 50 வயது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வியாதி அவரை ஒன்றுமே பண்ணலைங்க. அவர் மலிவிடத்துல மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த வியாதி தான் நிறைய பேருடைய காயத்தை ஆற்றுது, இந்த வியாதி தான் நிறைய பேருக்கு செய்தியை கொண்டு போகுது, இந்த வியாதி எனக்கு தீமைக்கு அல்ல, கர்த்தர் எனக்கு நன்மையாகவே மாற்றினார், இந்த வியாதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை நினைத்து உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் தீமையாய் தெரிகிறது, வெகு சீக்கிரத்திலே நன்மையாக மாற போகிறது. ஆமென் சொல்லுங்க.